இந்த நாள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லும்படியாக சோதனை பண்ணுவோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வார்த்தை நேராக நடந்து போகலாம். இன்றைக்கு 29வது நாள். 29வது நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்ட அளவின்படியே கேட்கப்படும். எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளவு கேட்கப்படும் என்று வேதத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையில இந்த பகுதி சொல்லப்படுகிறது. கொடுக்கப்பட்ட அளவின்படியே ஆண்டவர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்லுது. எவ்வளோ கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவும் கேட்பார். அது கிருபையோ, வரங்களோ, பணமோ, பொருளோ, ஆசீர்வாதமோ, சுகமோ, பலனோ, ஆரோக்கியமோ, வல்லமையோ, வரங்களோ எல்லாவற்றையோ ஆண்டவர் கணக்கு கேட்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளோ. எவ்வளோ நீங்கள் கேட்டீங்க, அந்த கேள்விக்கு பதிலாக எவ்வளோ கேட்டீங்களோ அவ்வளவு ஆண்டவர் கிட்ட கணக்கு கேட்பார். எவ்வளோ கேட்டீங்க, நல்லா பேசணும், நிறையா பேசணும், அதுக்கு என்ன கணக்கு? நிறையா வேலை செய்யணும், அதுக்கு என்ன கணக்கு? இப்படி எல்லா காரியத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிறார். அதாவது கொடுக்கப்பட்ட அளவு எவ்வளோ எவ்வளோ நிச்சயமாக கணக்கு ஆண்டவர் கேட்பாருன்னு வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு பகுதி தான் இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதியாக. இந்த 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையில ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அதாவது தாலந்துகள். அந்த காலத்தில் தாலந்துகள்னா அதாவது வெள்ளி. ஆமாம், சில நாட்டில் போனோம்னா வெள்ளி ரிங் அப்படின்வாங்க, டாலர் அப்படின்வாங்க. நம்ம ஊர்ல பணமாக வச்சுக்கலாம். அதாவது தாலந்துகள், பணம் அல்லது பொருள், இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார். இதை கொடுக்கப்பட்டதுக்கு கணக்கு கேட்பார். நம்ம எதை கொடுக்குறாரு, நம்ம எல்லாம் செலவு பண்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம அவரு சொல்றார். இந்த பகுதி அதான் சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறார். இதுல 3 பேர்கள் இருக்கிறாங்க. 3 பேருக்கான பணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு 3 பேரை கூப்பிடுறாரு. 3 பேருக்கான பணத்தை கொடுக்கிறார். ஒருவனுக்கு 5 கொடுக்கிறார், ஒருவன் 2 கொடுக்கிறார், ஒருவனுக்கு 1 கொடுக்கிறார். இந்த பொருளை நீங்க வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்ப அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட எல்லாமே நாம முன்னேறுவதற்கான பொருளாக பணமாக இருக்கிற பொருளை கிருபை இருக்கலாம், ஜீவனை கூட ஆண்டவரே, சுகத்தை கூட ஆண்டவரே அப்படின்னு நிறைய சுகத்தை கொடுக்கலாம். மறித்து போற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஒருவேளை ஜெபித்து அழுது புரண்டு எனக்கு கொடுங்க ஆண்டவரே ஜீவனை அப்படின்னா ஜீவனை கொடுத்த உடனே மறுபடியும் கடவுளுக்கு அதாவது வழி இல்லாம நம்ம வேலையை பார்த்துட்டு போகும்போது அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கிற. சில நேரத்துல மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரும்போது அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறார். சில இடத்துல எனக்கு 100 வருஷம் கூட ஆண்டவரே அப்படின்னா 100 வருஷம் என்ன உழைச்ச, 100 வருஷம் என்ன சேர்த்த, 100 வருஷம் என்ன சம்பாதிச்ச, 100 வருஷத்துல கடவுளுக்கு என்ன பண்ண, நல்லது என்ன பண்ண, கெட்டது என்ன பண்ண, அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறேன். ஆண்டவர் நாம என்ன கேட்கிறோமோ அந்த கேள்விக்கு ஏற்றபடி நம்ம ஆசீர்வாதிக்கிறாரு. அதான் சொல்றேன், கொடுக்கப்பட்ட அளவின்படி உங்களுக்கு கேட்கப்படும். நீ எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குதோ, எவ்வளோ கேட்கறியோ அவ்வளவும் உனக்கு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இங்க 3 பேர்கள் 3 பேருக்கும் பணம் கொடுத்து அனுப்புறார். அந்த பகுதி தான் இங்க சொல்லப்படுகிறது. 2வது முதலீடு அவர் கொடுத்தார். முதலீடு இல்லாம எதுவுமே செய்யப்படாது. அந்த முதலீடை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அவர் பார்த்து சொல்றார், 5 கொடுத்த நீ போய் வியாபாரம் பண்ணு, 2 கொடுத்த நீ போய் வியாபாரம் பண்ணு, 1 கொடுத்த நீ போய் வியாபாரம் பண்ணு. அப்ப முதலீடு அவர் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு முதலீடா தான் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். நம்ம கிருபைகள், சுகம், பலன், வேலை, வியாபாரம், கணவன், மனைவி, பிள்ளைகள், படிப்பு, அறிவு, ஞானம் எல்லாமே அவன் நம்ம விருத்தி அடைவதற்கு, முன்னேற்ற பாதைக்கு போவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே நமக்கு தான் கையளிக்கப்பட்டிருக்குது. சில பேர் படிப்பு குறைவா இருப்பான், அறிவு அதிகமா இருக்கும். சில பேர் அறிவு அதிகமா இருக்கும், படிப்பு குறைவா இருக்கும். சில பேர் 2மே அளவுக்கு அதிகமாக வச்சிருப்பான். சில பேர் வானத்துல பறக்கிற அறிவு உள்ளவனா இருப்பான், சில பேர் கப்பல்ல பறக்கிற அறிவு உள்ளவனா இருப்பான், சில பேர் ட்ரெயின்ல பறக்கிற அறிவு உள்ளவனா, சில பேர் பஸ்ல பறக்கிற அறிவு உள்ளவனா இருப்பான். இந்த 4 பாதையிலும் 4 விதமான காரியம் இருக்கிறது. வானத்துல போறவனுக்கு எங்க விமானத்தை ஓடணும் அந்த அறிவும் அந்த படிப்பும் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை கப்பல்ல போறவனுக்கு கடல் பக்கத்துல போனா எந்த பக்கமும் ஒதுங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனை அந்த கப்பலை சரியா ஓட்டு போய் சேர்க்கறதுக்கான அறிவும் படிப்பும் கொடுக்கிறார். ஒருவேளை ட்ரெயின்ல போனா ட்ரெயின்ல எவ்வளவு வேகமா
போகணுமோ அந்த இரும்பு தண்டவாளம் இங்கே ஆரம்பிச்சு அது பெங்களூர் வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த பெங்களூர் வரைக்கும் அது இணைப்பு பாலமாக இருந்து பாருங்க, அதில் எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியும் அந்த அறிவும் படிப்பும் கொடுக்குறார். ஒருவேளை சாலை மார்க்கமாக போகிறவனுக்கு அந்த படிப்பு அறிவும் கொடுக்குறார். எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எவ்வளோ வேகமாக போகணும், எவ்வளோ மெதுவாக திரும்பணும், எவ்வளோ வேகமாக போய் திரும்பணும், எல்லாமே. அளவு அதிகமாக போயிட்டாலும் கஷ்டம், குறைவா போயிட்டாலும் கஷ்டம். ஆனால் கொடுக்கப்பட்ட அளவின்படி கணக்கட்டாயம் இருக்கும். பாருங்க, முதலில் மூணாவது, அதாவது விருத்தி செய்வது உன்னுடைய வேலை, நம்முடைய வேலை. அவர் கொடுத்துட்டார், வச்சுக்கப்பா, நான் போய் வர போறேன், நான் திரும்பி வருவேன், நீ போய் வியாபாரம் பண்ணி குறைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போற. அதாவது விருத்தி செய்வது நம்முடைய வேலை. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதாவது முதலீடு நீ செய்ய வேண்டாம், நான் கொடுக்குறேன். அந்த முதலீடு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் எல்லாமே. நம்ம சொல்றோம், எனக்கு உடம்பு வலிக்குதுங்க, தர முடியாது இப்படி சொல்றோம். எட போயா பெரிய கோயில் இப்படி சொல்றோம். எட போயா குடும்பாது, எட போயா அப்படின்றோம். இன்னும் ஒரு பேர் சோம்பேறியா, அட வேலையும் வேணா சோறு வேணையா அப்படின்றோம். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு. அந்த கணக்கு திரும்ப ரிட்டர்ன்ல வரும்போதுதான் அந்த நஷ்டம், அந்த நஷ்டத்தை நாம் ஒருபோதும் ஆண்டவர் விடவே மாட்டார். திரும்ப அந்த கணக்கு கேட்டுதான் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இதனால பாருங்க, விருத்தி செய்வது உன்னுடைய, இதுக்கு எல்லாருக்கும் வசதி இருக்கு, எல்லாருக்கும் பேசணும்னா நேரம் ஆயிடும். விருத்தி செய்வது உன்னுடைய வேலை. கொடுங்காண்டவரே கொடுங்காண்டவரே கொடுத்துட்டு பேருக்கு விருத்தி செய்யலைன்னா நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு கேட்குறோம். டாக்டருக்கான படிப்பு கொடுத்துட்டாரு, முடிச்சுட்டோம். நான் டாக்டர் வேலையை செய்து முன்னேறப்பாரு, 4 பேருக்கு நன்மை செய்யறது அவருடைய வேலை. டாக்டர் ஆகிட்டு ஆண்டவரே அவ்வளோதான், நான் வீட்டில் தான் இருப்பேன், அந்த வேலை செய்ய மாட்டேன் எப்படி பாருங்க. அவரு முதலீடு கொடுத்தாரு. விருத்தி செய்வது நம்முடைய வேலை. என்ன செய்யணும்? இது சபையை குறிக்கிறது, வீட்டையும் குறிக்கிறது, நாட்டையும் குறிக்கிறது, குடும்பத்தையும் குறிக்கிறது, பிள்ளைகளை குறிக்கிறது, வேலை வியாபாரம் எல்லாத்தையுமே குறிக்கிறது. 4வது, அதாவது இன்னொரு காரியம், 2 பேரும் வேலை செய்யறான், வியாபாரம் பண்றான், விருத்தி ஆகிட்டான், ஒருத்த செய்யலை. அதாவது உதைத்தால் சோம்பேறியா அவருக்கு தண்டனை உண்டு. அதான் கேட்கிறார், கொடுக்கப்பட்ட அளவுக்கு நான் கேட்பேன் அப்படின்னா அவனுக்கு புதைச்சு போடுறான். போப்பா, இவருக்கு வேற வேலை இல்லை, சத்தியமாக அப்படி இவருக்கு வேற வேலை இல்லை, போப்பா. ஆமா, என்ன நமக்கு என்ன வேலையா இல்லை, ஜம்மா சத்தின்றார். ஆமா, நான் எனக்கு வந்து பகல்ல தான் இருப்பேன், இவர் ராத்திரில வச்சுக்கிட்டாரு. சரி, பகல்ல வச்சுப்பா, ஏன் நான் எப்போ ராத்திரில தான் இருப்பேன், இவர் பகல்ல வச்சுக்கிட்டாரு. சரி, எப்படிதான் வைக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தாளந்துகளை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய உழைப்பை நீ புதைத்து போட்டு சோம்பேறியாக ஊரை சுற்றி கெட்ட காரியங்களோ அல்லது அடுத்த காரியங்களை செய்யாதபடி சோம்பேறியா படுத்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ அதுக்கான தண்டனை அங்கே கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது கணக்கு, அதாவது கொடுக்கணும். இப்ப வர திரும்ப எஜமான், அப்பா வாங்க, எல்லாரும் கேட்கிறார், பாப்பா என்னப்பா உங்கள்கிட்ட 5 கொடுத்தனேன் அப்படின்னா அவன் 5 எடுத்துன்னு வந்து கொடுத்து இன்னொரு 5 கொடுக்குறான். ஆண்டவரே நீங்க 5 கொடுத்தீங்க, நான் வியாபாரம் பண்ணி 5 அதிகமாக சம்பாதிச்சேன், இதை வச்சுங்க. 2 கூட்ட அவனை கூட நீங்க 2 கொடுத்தீங்க, இதை 4 ஆகன, இதை வச்சுங்க. ஒருத்தர் கேட்கிறார், என்னடா அப்படின்னு கேட்டா அவன் வந்தா, ஆண்டவரே நீ விதைக்காத இடத்துல வாங்குறவரு, அறுக்காத இடத்துல கேட்கிறவரு, அதனால நீ கொடுத்த தாள் இந்த பொச்சு வச்சுட்டேன். இப்போ அவனை ஆண்டவர் சொல்றார், அவனை எடுத்து அழுகையும், அதாவது கஷ்டமான சிறைச்சாலையில் அவனை அடித்தார். அதாவது கணக்கு கேட்கிறவர் வர. அதான் சொல்றார், நமக்கு என்ன கொடுத்தாரு. நம்ம நிறைய வாழ்க்கையில சும்மாவே உட்கார்ந்து ஒரு கதையே பேசுவோம். சில நேரத்தில் அந்த எதையும் செய்ய மாட்டோம். இதுக்கு இருக்க ஜபம், எல்லாரும் முன்னேறி போகணும், ஒரு 4 பேர் சமைத்து வரணும், எப்படியோ ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். இது விருத்தி ஆகிறது ஊழியக்காரருடைய வேலை. எதுக்கு தெரியாமோ வேலைக்கு வரும்போது ஒரு ஆளை கையோடு கூட்டு வருவீங்க, ஒரு அம்மா கூட்டு வருவீங்க, ஒரு வயசானவங்களை கூட்டு வருவீங்க, ஒரு வாலிபனை கூட்டு வருவீங்க, ஒரு வாலிப சகோதரி உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு வருவீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சுகமாகறாங்க, விடுதலை ஆகிறாங்க, அவங்க சபைக்கு போகிறாங்க. அவங்க சபை விருத்தி ஆகிறது, பரலோக ராஜ்யத்துக்கும் ஆத்துமாக்கள் போய் சேர்க்கிறார், விருத்தி அடைகிற காரியம். இப்போ இல்லை அப்படின்னா கணக்கு கேட்கிறார், எப்பா உனக்கு இவ்வளவு வயசு கொடுத்தனே, மா உனக்கு இவ்வளவு குடும்பம் கொடுத்தனே, இதில் பிள்ளைகளை கொடுத்தனே, சரியா வளர்த்தியா, அவருக்கு சரியா காரியம் பண்ணியா, அவனை நல்வழிப்படுத்தினியா, அவனுக்காக நீ வாழ்ந்தியா, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணியா, அவனுக்கு நல்ல படிப்பு காட்டினியா, அவனுக்கு நல்ல பொண்ணை காட்டினியா, நல்ல பையனை காட்டினியா, எல்லாமே கணக்கு தான். கணக்கு இல்லாம சும்மா ஏதோ ரைட் அப்படின்ற பைபிள்ல இல்லை. பாருங்க, 6வது காரியம், இந்த கணக்கு கேட்கறவங்க கேட்டாரு இல்லைன்ட்டாரு. இப்போ அவன் ஒரு ஆளுகிட்ட
அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவர் பிடிங்கிட்டார். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துடுவார். அந்த தாளத்தை கேட்கிறார், அழுகையும் பள்ளத்தாக்கமா இருக்கிற தூக்கி அவனை உள்ள போடுறான்னு அவனதை எடுத்துடுறார் ஆண்டவர். அப்ப நாம சரியா வேலை செய்யல, சரியா வியாபாரம் பண்ணல, சரியா குடும்பம் நடத்தல, சரியா ஊழியம் செய்யல, சரியா நம்ம உழைக்கல, சரியா பிள்ளைகளை காப்பாத்தல, சரியான முறையில் நம்ம எதுவும் செய்யல அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகளை ஆண்டவர் பிடுங்கி எடுக்கிறார். அதான் கொடுக்கப்பட்ட அளவின்படியே உங்ககிட்ட கணக்கு கேட்கப்படும். கடைசியாக சொல்றார், இது ஒவ்வொன்றுத்துக்கும் வசனம் இருக்குது, நேரம் எனக்கு சரியாயிடுச்சு, நேரம் சொல்ல முடியாது. பாருங்க, பிடுங்கி எடுக்கப்படும். கடைசியாய் அதாவது பெருக்கினால் இன்னும் கொடுக்கப்படும். இப்ப எடுத்தாரு அதை 5 தாளந்து உள்ள கூப்பிட்டு எடுத்து இதை வச்சுக்கடா, நீ போய் வியாபாரம் பண்ணியா, உண்மையா உழைக்கிற, உண்மையா சம்பாதிக்கிற, உண்மையா முன்னேற, உண்மையா எல்லா காரியம் செய்யற, நல்ல வழி நடத்துற, உன் குடும்பம் நல்ல குடும்பம் மாத்துற, உன் பிள்ளைகளை நல்வழி நடத்துற, உன் சபையை நல்வழி நடத்துற, அந்த சபைக்காய் போராடுற, உன்னுடைய விருத்தி அடைவதற்கு அந்த ஒன்றையும் சேர்த்து 5 உள்ளவருக்கு 6ஆக கொடுக்கிறார். அப்போ பெருக்கினால் இன்னும் கொடுக்கப்படும். பெருக்கல் அப்படின்னா எடுக்கப்படும், பிடிக்கப்படும். உனக்கு அழுகை பள்ளத்தாக்கு. அது என்ன அழுகை பள்ளத்தாக்கு? ஒருவேளை இத்தனை வருஷம் விட்டார் ஆண்டவர், ஆமா நீ சோமல் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே என்னால முடியல பாஸ்டர், என்னால் அதை செய்ய முடியல ஆண்டவர், இதை செய்ய முடியல இப்படியே சொன்னா ஒரு காலம் வரும்போது உன்னுடைய பலவீனமோ வியாதியோ அல்லது ஒருவேளை வறுமையோ அல்லது வேதனையோ அல்லது சோதனையோ வந்து உட்காரும் போது அந்த தண்டனை தான் உனக்கான அழுகையும் பள்ளத்தாக்குமான காரியமாய் மாறிடும். அன்னைக்கு நல்லா இருக்கும்போது சபைக்கு வரலையே, அன்னைக்கு நல்லா இருக்கும்போது வேத வாசிக்கலையே, நல்ல கண்ணு தெரியும் போது வேதத்தை வாசிக்கலையே, நல்ல காது கேட்கும் போது சத்தியத்தை கேட்காம ஓட்டிட்டியே, அன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், வரங்கள், இரக்கங்கள், வல்லமைகள், பரிசுத்தம், அபிஷேகம், அடுத்தவருக்கு புத்திமதி சொல்லி நல்வழி செய்கிற காரியம் எதுவுமே செய்யாம சோம்பேறியா இருந்ததுனால உன்னை அழுகையும் பள்ளத்தாக்குமான காரியத்தில் தூக்கி போட்டு உனக்குரிய தாளந்தை 5 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்து அவனை சொல்லுகிறார், நீ போய் இன்னும் உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் என்ன செய், பிரவேசி. பிரியமானவர்களே, அப்போ என்ன நடக்குது? இவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு கணக்கு கேட்கப்படும். நீ சரியா வாழல, சரியா குடும்பத்தை நடத்தல, சரியா பிள்ளைகள் நடத்தல, சரியா சபை நடத்தல, சரியான முறையில் வேலை செய்யல, சரியான முறையில் வியாபாரம் செய்யல, அதாவது இளமையில சோம்பேறியாக, அதாவது எந்த வேலைக்கு போகாம அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு கையில வர பணத்தை எல்லாம் வீண் செலவா பண்ணி ஒரு போதை வஸ்து, அந்த வஸ்து, இந்த வஸ்து, அதை கெட்ட காரியத்துக்கே செலவு பண்ணி அழிச்சிருந்தேன்னா உன்னுடைய கணக்கு வரும்போது எல்லாவற்றையும் பிடிங்கி கடைசியில ஓரமா இருக்கிற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. பிரியமான தேவர்களே, நம்ம எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் அவ்வளவு கொடுப்பார். கொடுத்தா அது என்ன செய்த அப்படின்றது கணக்கு கேட்பார். அந்த கணக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தேன்னா தப்பித்துக் கொள்ளுவேன். ஆயத்தமா இல்லை அப்படின்னா உன் கணக்கிற்கு தண்டனையை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதோட கொடுக்கப்பட்ட தாளத்தையும் ஆண்டவர் பிடிக்கெடுத்து எவன் அதை சரியா இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கடவுள் விட்டார் 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 அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீ சரியா இல்லை அதனால பிடிக்கிட்டார், இன்னொருத்தர் கொடுத்துட்டார். கம்பெனி சொல்லல, நீ சரியில்லைப்பா, அடிக்கடிக்கு லீவ் போடுற, அடிக்கடிக்கு லீவ் போடுற, கம்பெனி ஓடாது, இந்த கடை ஓடாது, இது வியாபாரம் நடக்காது, நீ உன் வேலையை பார்த்துட்டு வேற எங்கன்னா போப்பா, நான் எனக்கு ஏத்தாளை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகம் வந்து சொல்ற மாதிரி ஆண்டவரும் நீ வேலையை பார்த்துட்டு போப்பா, எனக்கு ஏத்தாளை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண உங்க எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நீ அந்த பரிதாபமாய் மாறிட்டீங்க. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த மாலை பொழுது காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஜெபத்தை ஆசீர்வதித்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவாய் கொடுக்கப்பட்டீங்களோ அவ்வளவாய் கணக்கு கேட்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், பயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கிருபை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம்.